ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கான வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சில்வர் காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது நான் வந்து எப்போ பர்ச்சேஸ் பண்ணேன், எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியராக நான் வந்து சொல்லியிருக்கேன். நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்போ பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் பர்ச்சேஸ் பண்ண டேட் பார்த்திங்கன்னா 11th October 2025. டைம் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த 15 கிராம் பார் 15 கிராம் 10 கிராம் வந்து சில்வர் பார் பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எவ்வளோ ரேட் ஆணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் எப்போ பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நான் பர்ச்சேஸ் பண்ண அன்றைக்கு சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா 187 ரூபா இருக்குது. ஆனால் இப்போ எல்லாம் வந்து சில்வர் ரேட் கம்மியாயிடுச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு 10 கிராம் 40 மில்லிகிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு எனக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 2.50 பைசே எனக்கு ருப்பீஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வேஸ்டேஜாக போட்டிருந்தாங்க பர் கிராமுக்கு. அது எல்லாம் சேர்த்தியே 1903 ரூபா எனக்கு வந்து வந்துருச்சு. 15 இந்த பார் பார்த்திங்கன்னா 15 கிராம் பார் பார்த்திங்கன்னா 15 கிராம் 50 மில்லிகிராம்ஸ் எனக்கு வந்து அதிகமாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா எனக்கு 2.50 பைசே எனக்கு வந்து ருப்பீஸ் வந்து மேக்கிங் சார்ஜாக ஒரு கிராமுக்கு போட்டு 2852 ரூபா டோட்டலாக வந்து போட்டிருந்தாங்க. இது ரெண்டும் டோட்டல் பார்த்திங்கன்னா 4755 ரூபா. சிஜிஎஸ்டி 71 ரூபா, எஸ்ஜிஎஸ்டி 71 ரூபா. டோட்டலாக பார்த்திங்கன்னா 4897 ரூபா. 7 ரூபா மைனஸ் பண்ணிவிட்டு 4890 ரூபா அப்படிங்கிற இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பே பண்ணிட்டு இருந்தேன். 5000 கொடுத்தேன், 110 எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த சில்வர் பார் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போது சில்வர் ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சு. இதை விட கூட அதிகமாக போணுச்சு. ஒரு 205 ரூபா வரையும் போணுச்சுன்னு நினைக்கிறேன். அது வரையும் போயிட்டு கூட பார்த்திங்கன்னா இப்போ சடனாக சில்வர் ரேட் வந்து நல்லாவே கம்மியாயிட்ருக்கு. அது எதுக்காகன்னு தெரியல. எனக்கு வந்து இது வந்து லாஸ் தான். நான் ஃபஸ்ட்டு வாங்கின சில்வர் காயின்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருகி போயிடுச்சு. அது ஏன் கருகுனுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா காட்டுறேன். இந்த மாதிரி வந்து நல்லாவே கருகிடுச்சுது. இப்போ நம்ம வந்து இதை நான் வந்து ஜிஆர்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் பர்ச்சேஸ் பண்ணும் போது நான் வந்து எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே தான் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி நான் வந்து கையில் எடுத்து பார்க்கவே இல்லை. இது இந்த கவர்லேயே இருக்கிறதுனால வந்து ஒயிட்டாக இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் கொடுத்துருக்கிறதுனால நாங்கள் வந்து எடுத்து கையில் வந்து சரி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்து இதெல்லாம் வந்து நல்லாவே கருகிடுச்சு. நான் அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 25 கிராம்ஸு நான் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு முழு பாராக நான் வந்து வாங்கணும்னு நினச்சேன். அந்த மாதிரி இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு அப்போ தான் வந்து நிறைய ப்ராஃபிட் எனக்கு வந்து கிடச்சது. இதோட பில் டீட்டெயில் பார்த்திங்கன்னா நான் வந்து காட்டுறேன். இந்த பில்லை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லாவே வந்து ப்ராஃபிட் இருக்கும். நான் வந்து இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா நான் வாங்க போகும்போது 107 ரூபா சில்வர் கிராம் பார்த்திங்கன்னா 107 ரூபா. நான் வாங்கினது பார்த்திங்கன்னா 25 கிராம்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு டோட்டலாகவே எவ்வளோ வந்துச்சுன்னா 2800 ரூபா தான் எனக்கு வந்து வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 4890 ரூபா. இந்த 25 கிராம்ஸ் நான் வந்து இப்போ வாங்க போகும்போது இவ்வளோ ரேட் வந்து ஏறிடுச்சு. ஒரு கிராமுக்கு 87 ரூபா ஏறிடுச்சு. 80 ரூபா ஏறிடுச்சுன்னே வச்சுக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சில்வர் பார் தான் எனக்கு வந்து நல்லா ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. இந்த சில்வர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லாஸ் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 28/11/2025 நான் வந்து வீடியோ எடுக்கிற நாள். அப்போ சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா 180 ரூபா. எனக்கு பர் கிராமுக்கு 7 ருபீஸ் எனக்கு வந்து லெஸ். அது வந்து எனக்கு லாஸ் தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா சில்வர் லாங் டைமுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும். நீங்கள் யாராவது வந்து இதுவரையும் சில்வர் வாங்கலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சில்வர் காயினை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் தாராளமாக. இதுக்கு ஒரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இது வந்து எடுக்கவே வேண்டாம். இந்த கவர்லேருந்து எடுக்காதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லாவே வந்து கருத்துருது. இதை நீங்கள் ரீசேல் வேல்யூக்கு வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து ரீசேல் வேல்யூ இருக்குது இந்த பாருக்கு, அதுவும் இந்த கருகி போன பாருக்கெல்லாம் எவ்வளோ ரீசேல் வேல்யூ இருக்கா அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா நான் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நான் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் தேங்க்யூ ஸோ மச்.